ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற தீய குணங்கள் என்னென்ன, அவைகள் எவ்வளவு மோசமானவை, கர்த்தர் அப்படிப்பட்ட எந்தெந்த காரியங்களை அருவருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிடிக்காத குணங்கள், மனிதனிடம் இருக்கும் கெட்ட குணங்கள் எவை, அவனுடைய செயல்கள் எவை என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று தியானிப்போம். அதாவது, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கிறது. பொதுவாக எல்லா மனிதர்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு காரியம் தெரிகிறது. அதாவது, கடவுளை பார்க்க முடியாது, அவரிடம் பேச முடியாது என்பது போன்ற கருத்துகள் சமுதாயத்திலிருந்து வருகிறது. காரணம் என்ன? அவர்கள் கடவுளிடம் பேசியதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பிரிவு எப்படி வந்தது? கர்த்தர் ஆதியிலே மனிதனை படைத்தார், அவனை தினந்தோறும் வந்து சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த போது தினந்தோறும் கர்த்தர் வந்து அவர்களை சந்தித்தார், பேசினார்கள், பழகினார்கள். தினந்தோறும் நம் வீட்டில் தாய் தகப்பன் பிள்ளைகளோடு ஒன்று சேர்ந்து பேசுவது போல தினந்தோறும் சந்தித்தார்கள், பேசினார்கள். அப்படிதான் இந்த பூமி இருந்தது. ஆனால் பாவம் செய்த பிறகு கர்த்தர் எதனை விட்டு விரட்டி விட்டார்? மனிதர்கள் தனியாகவும் தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவு வந்தது. அந்த பிரிவு என்ன என்றால் பாவம். பாவம்தான் அந்த பிரிவை உண்டாக்கியது. இதைதான் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 59ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மறைவாக, ஒரு சுவராக, ஒரு சுவரை போல, ஒரு போர்வையை போல கர்த்தரையும் மனிதனையும் பிரிக்கிறது. ஒரு திரை போட்டது போல. அதாவது, கடினமான ஒரு திரையை, இரும்பு திரை வைத்தால் எப்படி இருக்கும், அது போல கடினமான ஒரு திரை விழுந்து விட்டது. அந்த திரை யார் செய்தது? கர்த்தருக்கும் மனிதனுக்கும் இடையில் இப்படிப்பட்ட ஒரு பிரிவை உண்டாக்கி தடுப்பு சுவரை ஏற்படுத்தி வைத்தது யார் என்றால் மனிதர்களாகிய நாம் தான், நம்முடைய பாவங்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் முதல் 3 அதிகாரங்களில் இதை குறித்து நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எந்தெந்த காரியம், பாவம் என்று ஒரு வார்த்தையில் சொன்னால் எல்லாம் புரியாது. வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள், மீறுதல், அக்கிரமம், துன்மார்க்கம், பாவம், இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது என்றால் இதெல்லாம் என்னென்ன, எந்த காரியத்தை கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்றால் அதை குறித்த விளக்கங்கள் தான் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய முகத்தை மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கிறது. அந்த பாவம் என்ன என்று சொல்லும்போது அந்த மறைவு ஏன் வருகிறது? உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தால் கரைப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தால் நிறைந்திருப்பது, கைகள் இரத்தத்தால் நிறைந்திருப்பது என்றால் என்ன? கையில் எப்பொழுது ரத்தம் படும்? ஒரு மிருகத்தையோ பறவையையோ கொல்லும் போது, ஒரு உயிரை கொல்லும் போது நம் கையில் ரத்தம் படும் அல்லவா? நாம் உணவிற்காக, மாமிச உணவை சாப்பிடுவதற்காக மிருகங்களையோ பறவைகளையோ கொன்று அதை சாப்பிடுவது பாவம் அல்ல. அதனால் கை ரத்தமானால் அது பாவம் அல்ல. அதை கர்த்தர் என்று சொல்லவில்லை. வேதாகமத்தின்படி எது கொலை என்றால் மனித உயிரை கொல்வதே பாவம். சரி, உங்கள் கைகள் இரத்தத்தால் கரைப்பட்டிருக்கிறது என்றால் நீ ஒரு மனிதனை கொலை செய்கிறாய். இந்த கொலை என்பது பல ஆழங்கள் இதில் இருக்கிறது. மனித கொலை பாவம். நம் ஒரு எதிரி வருகிறான், அவனை நாம் கொன்று விட்டால் அது பாவம். சரி, நம் ஆகாத எதிரியை கொன்றால் பாவம். அதே போல மனித உயிர், எந்த உயிரை கொன்றாலும் பாவம் தான். ஒரு தாயின் கருவில் ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை வேண்டாம் என்று பெற்றோர்கள் அதை கொன்று விடுகிறார்கள். அதற்கு பெயரும் கொலைதான். அதுவும் மனித உயிர்தான். வேதாகமத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பார்வையில் அதுவும் கொலைதான். வேதம் அதைதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி இதுவும் பாவம்தான். இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் இன்னொரு கொலையும் இருக்கிறது. அதாவது, ஒரு மனிதனுடைய இருதயத்தை நோகடிக்கும்படியாக,
அவன் இருதயத்தை சுக்குநூறாய் உடைக்கும்படியாக பேசுகிற வார்த்தைகளும் கொலைக்கு சமம். ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு சமமாக சிலருடைய வார்த்தைகள் இருக்கும். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது போல சிலருடைய வார்த்தைகள் அப்படி இருக்கும். அதுவும் கூட கொலைதான். மனிதன் இருதயம் சில நேரங்களில் சில மனிதர்கள் பேசும்போது மற்றவருக்கு, அதை கேட்பவருக்கு இருதயத்தில் வலியே உண்டாகும். அந்த ஆவி போய் இருதயத்தை தாக்கும். அதான் அதன் பொருள். இதற்கு காரணம் அவர்களுடைய துன்மார்க்கம், அந்த பேசுகிறவர்களின் அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி. ஆதியிலே ஆபேலையா கொல்லப்பட்டதும் இப்படிதான். இரத்த சாட்சியை மறித்தார், காயின் கொன்று போட்டார். அதுதான் இரத்தப்பழி. காயினின் கையில் இரத்தப்பழி இருந்ததினால்தான் சாபத்தை பெற்றுக்கொண்டு விரட்டப்பட்டார். சாபம் கொடுக்கப்பட்டு விரட்டப்பட்டார். உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் நிறைந்திருக்கிறது. கொலை என்று சொல்லும்போது மனித உயிரை கொள்வதும், பிறருடைய இருதயம் நொறுங்கும்படி பேசுவதும், வேதனைப்படுத்தும்படி கொடுமைப்படுத்தும்படி பேசுவதும் கொலையாக இருக்கிறது. அடுத்தது நம்முடைய விரல்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது இந்த வசனங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அதைதான் கர்த்தர் இங்கு விளக்கமாக சொல்லுகிறார். மனம் திரும்புவதற்காக நமக்கு இவைகள் சொல்லி தரப்படுகிறது. விரல்கள் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது என்றால், எந்த ஒரு தொழிலை செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், எதை செய்தாலும் நம் கைகளினால் தான் அந்த செயலை அதிகமாய் செய்கிறோம். ஒரு கடை வைத்திருந்தால் ஒரு பொருளை அளந்து கொடுக்கும் போது நம் கைகளில் அளந்து கொடுக்கிறோம். பணம் வாங்குவது, கொடுப்பது எல்லாம் நம் கைகளினால் செய்கிறோம். இப்படி கை விரல்களினால் அக்கிரமம் செய்வது என்றால் அதில் அநியாயமாய் செயல்படுவது. ஒரு வியாபாரத்தில் அநியாயம், ஒரு தொழிலில் அநியாயம். விவசாயம் செய்தால் கூட விவசாயத்தில் கூலி செய்கிறவர்கள், விவசாய கூலியாக வேலை செய்கிறவர்கள் கூட வேண்டுமென்றே பாதி வேலை செய்வார்கள், பாதி ஏமாற்றுவார்கள். கூலி வேலை ஒழுங்கா செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்களும், பெரிய பணக்காரர்களாய் இருந்தாலும் சாதாரண எளியவர்கள் ஏழைகளாய் இருந்தாலும் உண்மையாய் வேலை செய்ய வேண்டும். அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை உண்மையாய் நேர்மையாய் கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய வேண்டும். ஆனால் சில வேலையில் ஏமாற்றுவார்கள். அது தவறு. அப்படிப்பட்ட காரியம் அக்கிரமமாய் இருக்கிறது. விரல்களினாலும் கைகளினால் செய்யும் பாவங்கள் இவையெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இதையெல்லாம் அகற்றி கூட வேண்டும். உங்கள் நாவு பொய்யை பேசி நியாயக்கேட்டை வசனிக்கிறது. பொய் பேசுகிறது, வாயில் பொய் இருக்கிறது. நம்மிடத்தில் ஏதாவது ஒரு காரியம் கேட்டால் அதற்கு நாம் பொய் சொல்வது, பொய் சொல்லி நம் நிம்மதியை தேடிக்கொள்வது. அப்படியெல்லாம் கிடைக்காது. பொய் சொன்னால் நிம்மதி வராது. நாம நினைத்துக் கொள்வது, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொண்டு நிம்மதியா இருக்கலாம், பொய் பேசி விட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று. அதே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அது இன்னும் தீவிரமடைவதற்கு நாமே காரணமா இருப்போம். பொய்யும் நியாயக்கேடும் நம் வாயில் இருக்கக்கூடாது. நம் பேச்சு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உண்மையை பேச வேண்டும். நீதியை பேச வேண்டும், நீதியை செயல்படுத்த வேண்டும். நியாயத்தை பேச வேண்டும், நியாயத்தை செயல்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்களும் பேச்சும் நீதி நியாயமாய் இருக்க வேண்டும். நம் வாயில் எப்பொழுதும் பொய் இருக்கக்கூடாது. நியாயக்கேட்டின் வசனம் இருக்கக்கூடாது. அக்கிரமம், நியாயம் இல்லாத பேச்சை பேசக்கூடாது. வேண்டுமென்றே சிலர் அப்படி பேசுவார்கள். சிலரை தூண்டி விடுவார்கள். உண்மை ஒரு பக்கம் இருக்க அவர்களுக்கு தெரியும். பொய்யை வேண்டுமென்றே ஆதரித்து பேசுவார்கள். அதுவும் தவறுதான். பொய் பேசினாலும் தவறு, தவறு செய்கிறவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் அதுவும் தவறுதான். அதுவும் மகா பாவம்தான். கர்த்தர் அவர்களுக்கும் நியாயம் தீர்ப்பை கொடுப்பார். நீதியை தேடுகிறவனும் இல்லை, ஒருவரும் நீதியை தேடவில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட செயல்கள் இருந்தது. இதையெல்லாம் கர்த்தர் எடுத்து காட்டுகிறார். இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களே என்று கேட்கிறார். ஏனென்றால் இவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரவில்லை, வசனம் வரவில்லை என்று. அதற்கு பதிலாக கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் பண்ணுகிற அக்கிரமம் கொஞ்சம் அல்ல. உங்கள்
செயல்களில் என்னென்ன தவறு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். நீதியை தேடுகிறவன் இல்லை. நீதி எங்கே இருக்கிறது? நீதியாய் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவரிடத்திலும் இல்லை என்று பொருள். தேடுகிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை என்று பொருள். நீதி என்பது என்ன? ஒரு உண்மையாய் ஒருவரிடம் நாம் பணம் வாங்கியிருக்கிறோம் அல்லது பணம் கொடுத்திருக்கிறோம். உண்மையாய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பணத்தை நாம் திரும்ப கொடுத்து விடுவது, அல்லது நியாயமாய் சேர வேண்டியதை சேர வேண்டியவர்களுக்கு கொடுப்பது, வாங்குவது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது நீதியான காரியம். சிலர் அப்படி செய்ய மாட்டார்கள். எவ்வளவு முடியுமோ மற்றவர்களை ஏமாற்ற நினைப்பார்கள். நியாயமாய் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டார்கள். சொன்ன செயலை செய்ய மாட்டார்கள். இந்த நாளுக்குள் செய்கிறேன் என்பார்கள், அந்த நாளுக்குள் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அநீதியா இருக்கிறது. சொல்வதொன்று செய்வதொன்று என்று இருப்பது. பிறருக்கு அநீதியாய் பணம் சம்பாதிப்பதற்காக ஏமாற்று வேலை செய்வது. ஒரு கட்டிடம் கட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு ஒரு நல்ல பொருள்களை வாங்கி வீடு கட்டுகிறோம் என்று சொல்லி பணத்தை பெற்றுக்கொண்டு சிலர் என்ன செய்வார்கள்? சாதாரணமான மட்டமான பொருள்களை போட்டு வீடுகளை கட்டுவார்கள். எல்லா காரியத்திலும் இப்படி உண்டு. மளிகை பொருட்கள் வாங்கினால் கூட அதிலும் கலப்படம் செய்து விற்பவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வதுதான் அநீதி. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நீதியை தேடுகிறவன் இல்லை, ஒருவனும் நீதியா இல்லை, எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள், பொய் பேசுகிறீர்கள், தவறாய் நடக்கிறீர்கள், அநீதி செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். சத்தியத்தின்படி வழக்காடுகிறவன் இல்லை. சத்தியத்தின்படி வழக்காடுதல் அப்படி என்றால் என்ன? சத்தியம் என்பது உண்மை. உண்மையாய் வழக்காட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாய் இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடியான காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் நாம் நீதியாய் நடக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நீதியாய் செயல்படாமல் பொய் சொல்லி, அக்கிரமமாய் பேசி, சாமர்த்தியமாய் பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பொய் பேசி, சாமர்த்திய பேச்சு என்று நாம் வேறு பெயர் வைத்து விடுவது. பொய்யான பேச்சுக்கு புது பெயர் வைத்திருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய சமுதாயத்தில். என்னவென்றால் பொய் பேச்சை பொய் பேச்சு என்று சொல்வதில்லை, திறமையான பேச்சு, சாமர்த்தியமான பேச்சு என்று சொல்லிக் கொள்கிறோம். என்ன பெயர் வைத்தாலும் கர்த்தருடைய பார்வையில் பொய் தான். கர்த்தர் நியாயத்திற்கு கொடுப்பது நிச்சயம்தான். சத்தியத்தின்படி வழக்காட வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. உண்மையை பேசி நியாயத்தை நடப்பிக்க வேண்டும். பிறருக்காக நாம் வழக்காடுவது என்றாலும், ஒருவர் பக்கத்தில் நாம் ஆதரவாக பேசுகிறோம் என்றாலும் அவர்களிடத்தில் நியாயம் இருக்கிறதா, அவர்களிடத்தில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்து உண்மையின் பக்கம் இருந்து நாம் பேச வேண்டும். அவர்களுக்காக நாம் வாதாட வேண்டும். மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், மாயையை நம்புகிறார்கள். அப்படி என்றால் யாராவது வந்து சாமர்த்தியமாய், திறமையாய், வஞ்சனையாய் பேசுகிறார்கள், பொய்யான காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் பேச்சு இனிமையாய் இருக்கிறது. கனிவான பேச்சு பேசி வஞ்சகமாய் அவர்கள் இனிப்பாய் அவர்கள் சிரித்து சந்தோஷமாய் மற்றவர்களை மயக்கும்படி பேசுகிறார்கள். அதுதான் அபத்த பேச்சு. உண்மையில் அது ஆபத்தான காரியமாய் இருக்கும். ஆபத்தான காரியத்தை மிகவும் கனிவாக பேசி பாராட்டி நம்மை ஏமாற்ற நினைப்பார்கள். அதுதான் மாயை. அபத்தம் என்றாலும் இல்லாததை இருப்பதை போல சொல்வது அபத்தம் என்பது. மொத்தத்தில் பொய்தான், இரண்டும் பொய்தான். மாயையை நம்பி யாராவது மாய்மாலமாய் பேசினால் அதை நம்பி விடுவது, மாய்மாலமாய் செயல்படுவது, மாய்மாலமாய் பேசுகிறது. இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். மாயையை பேசும்போது அவர்கள் வந்து நம்ம இடத்துல அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்வார்கள். அதை கர்த்தருடைய பிள்ளைகளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தால் அது நமக்கு புரியாது. யாராவது வந்து ஏதாவது சொன்னால் பொய்யா இருக்கும், அது மாயை, அப்பட்டமான பொய்யா இருக்கும். அதை நம்பி ஏமாந்து போவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் தான். மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவது, நல்லோர்களை தீயவர்கள் என்றும், ஒருவரின் நற்கிரியைகளை தவறான கிரியைகள் என்றும் இப்படி பேசுகிறது. இதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது. இவைகளெல்லாம் குற்றங்கள், செய்யாதிருங்கள் என்று பொருள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். பாவம் செய்து பொல்லாத ஆவிகளை தங்களுக்குள் வர வைத்துக் கொண்டு
பாவம் செய்தால் பொல்லாத ஆவி வரும். பொல்லாத ஆவி மனிதனுக்குள் வந்தால் அவன் தீமை செய்ய வைப்பான். இச்சை முதலில் தோன்றும், அது பாவத்தை செய்ய வைக்கும். பாவம் செய்து கொண்டே தொடர்ந்து போனால் முடிவில் மரணம் வரும். இப்படிதான் தீமையை கர்ப்பம் தெரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அக்கிரமமான காரியங்களை செய்கிறார்கள். தீமை மனதில் இருக்கிறது, அக்கிரமத்தை செயல்களில் செய்கிறார்கள். தவறாய் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்கிறீர்கள், செய்யாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இவை எல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள். இவர்களின் செயல்கள் எப்படி இருக்கிறது என்று ஒரு உவமையாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது என்னவென்றால், கட்டு விரியனின் முட்டைகளை அடைகாத்து சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட ஆச்சரியமான, மிக அற்புதமான ஒரு உவமை இது. கட்டு விரியனின் முட்டைகளை அடைகாத்து, கோழி இருக்கிறது, அது முட்டை வைத்தால் அதை அடைக்காப்பார்கள். அதை அடைக்காக்க கோழிக்கு விடுவார்கள். அதை பத்திரமாக பாதுகாக்கும். பல நாட்கள் அதை அடைக்காத்த பின்பு அந்த முட்டையிலிருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வரும் அல்லவா? புது புது குட்டி குட்டியான கோழிகள் அதிகமாய் வெளியே வரும். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அதற்கு பதிலாக, அந்த கோழி முட்டைகளுக்கு பதிலாக கட்டு விரியனின் பாம்பின் முட்டைகளை கொண்டு வந்து வைத்தால், அதை அடைக்காத்தால் என்ன வரும்? அந்த கட்டு விரியனின் முட்டையாக அப்படியே சாப்பிட்டால் சாப்பிடுகிறவன் செத்து போவான். பாம்பின் முட்டைகளை சாப்பிட்டால் விஷத்தினால் அந்த மனிதன் செத்து போவான். ஒருவேளை அந்த முட்டைகளை நெருக்கப்பட்டால், அந்த முட்டை உடைந்து விட்டால், நாம் அதை எடுத்து வைத்திருக்கிறோம், அந்த முட்டை உடைந்து விட்டால் அதிலிருந்து பாம்பு புறப்பட்டு வரும். இது எவ்வளவு ஆபத்தானது! இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்வது கட்டு விரியனின் முட்டையை சாப்பிடுவது போலவும், அதை உடைத்தால் பாம்பை வெளியே கொண்டு வருவது போலவும் உள்ள செயல். இது ஆபத்தை தான் கொண்டு வரும். சும்மாகவே இருக்கலாம் இதை செய்யாமல். அவர்களுடைய செயல்கள் இப்படி ஆபத்தை பெறக்கூடியதாக, தாங்கள் செய்கிற செயல்கள் தங்களை கொல்ல போகிறது, அழிக்க போகிறது என்று உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் செயல்கள் அவர்களை கொல்லும் என்று பொருள். அடுத்தது, சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறார்கள். சிலந்தி பூச்சி இருக்கிறது. அந்த பூச்சி தன் வாயிலிருந்து நூல் நூலாக விட்டு அது சுவற்றின் ஓரங்களில் சிலந்தி கூடு கட்டும். அந்த கூடு, அந்த சிலந்தியின் கூடு, அந்த நூலினால் நெசவு நெய்ய முடியுமா? பட்டுப்புழு இருக்கிறது, அது கூடு கட்டினால் அதை எடுத்து பட்டு துணியாக நாம் செய்து போட்டுக்கொள்ளலாம், நாம் உடுத்திக் கொள்ள முடியும். அது பட்டுப்புழுவின் கூட்டிலிருந்து நாம் எடுக்க முடியும். சிலந்தியின் கூட்டிலிருந்து எதையாவது எடுக்க முடியுமா? நூல் எடுக்க முடியுமா? அதை துணியாக நெய்யதான் முடியுமா? இரண்டும் முடியாது. பயனற்ற செயல்களை செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலந்தியின் வலையிலிருந்து துணி எடுக்க முடியாது, துணி செய்ய முடியாது. அதுபோல உங்கள் செயல்கள் பயனற்றதாய் இருக்கிறது. பொல்லாத மனிதர்கள், பாவம் செய்கிற மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் பயனற்ற காரியங்களை செய்கிறார்கள். இரண்டாவது, ஆபத்தான காரியங்களை செய்கிறார்கள். முதலாவது, ஆபத்தான காரியங்களை செய்கிறார்கள். அது அவர்களுக்கே ஆபத்தமாகும். பாவம் செய்வது அவர்களுக்கு, செய்கிறவர்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். சில நேரங்களில் அவர்களுடைய செயல்கள் பயனற்றதாய் போய்விடும். எதற்கும் பிரயோஜனம் இருக்காது. அதிகமாய் உழைத்தாலும் எதற்கும் பிரயோஜனம் இருக்காது. இதுதான் பாவம் செய்கிறவர்களின் நிலை, பாவிகளின் நிலை. அப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு பாவம் செய்யக்கூடாது. இப்படி செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அவர்களுடைய கைகளின் செயல்கள் அக்கிரமமாய் இருக்கிறது. அவர்கள் செயல்கள் எல்லாம் அக்கிரம செயல்கள். இருதயத்தில் ஒரு மனிதனிடத்தில் பாவம் இருந்தால் அவன் செயல்கள் எல்லாம் அக்கிரமமாய் இருக்கும். அக்கிரமம் என்றால் கிரமத்திற்கு எதிர்ப்பதும் அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்காய் செய்வது, எல்லாவற்றையும் ஒழுங்காய், நிறைவாய், முறையாய், நீதியாய் செய்வது கிரமம். அக்கிரமம் என்றால் எல்லாவற்றையும் மாற்றி 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 தவறாய் செய்வது. உண்மை பேச வேண்டுமா? பொய் பேசுவேன். நியாயமாய் நடக்க வேண்டுமா?
அநியாயமாய் நடப்பேன் என்று எல்லாவற்றையும் எதிர்த்து எதிர்த்து தவறாய் வாழ்கிற வாழ்க்கைதான் அக்கிரம வாழ்க்கை. அப்படி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட பாவமுள்ள இருதயம் உள்ளவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், கொடுமை அவர்கள் கைகளில் இருக்கிறது. பிறரை கொடுமைப்படுத்துவார்கள். அவர்களுக்கு தெய்வ பயம் கிடையாது. கர்த்தர் நம்மை தண்டிப்பார் என்று பயப்பட மாட்டார்கள். பிறரை கொடுமைப்படுத்துவார்கள். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் கைகள் எந்த தவறும் செய்யாத மனிதனை கொலை செய்வதற்கும் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்துவதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறது. நல்லவர்களை துன்பப்படுத்துவது அவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கும். நல்ல மனிதர்களை, பரிசுத்தமானவர்களை கொலை செய்யவும் அவர்கள் விரும்புவார்கள். இப்படிப்பட்டவர்களே அக்கிரமக்காரர்கள். குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கொடுமைப்படுத்த, அவர்களை துன்பப்படுத்த, அவர்களை கொன்று போடவும் கூட இவர்கள் தீவிரமாய் ஆவலாய் செயல்படுவார்களாம். இப்படி அக்கிரமமாய் நடக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். அவர்களுடைய செயல்கள் அக்கிரமமாய் இருக்கிறது என்றால் காரணம் அவர்களுடைய நினைவுகளில் அக்கிரமம். எப்பொழுதும் தவறான காரியங்களை சிந்திப்பது, எந்த செயல் செய்தாலும் அதை தவறாக செய்வது, சரியாய் செய்வதல்ல, முறையாய் செய்வதல்ல, எல்லாவற்றையும் பிறரை துன்பப்படுத்தும்படியாக, பிறரை வேதனைப்படுத்தும்படியாக, பிறருக்கு தீங்கு செய்யும்படியாக செய்கிற செயல்களை உடையவர்கள். அவர்கள் நினைவுகளும் தவறாக தான் இருக்கும். உள்ளத்தில் நல்லவர்களாய் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் செயல்கள் தவறாய் இருக்கும் போது அவர்கள் நினைப்பதை தானே செய்வார்கள். அவர்கள் நினைப்பதை தான் செயல்படுத்துவார்கள். அவர்கள் நினைவுகளும் அக்கிரமம், செயல்களும் அக்கிரமம். இப்படி அக்கிரமமாய் நடக்கிறவர்களின் வாழ்க்கை பாதையில் பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. பாழ்கடிப்பு இருக்கிறதா, மிகப்பெரிய ஆபத்து. பாழ்கடிப்பு என்றால் அழித்து போடும், மிகப்பெரிய அழிவும். பாழ்கடிப்பு, அழிவு என்றால் முற்றிலும் அழித்து விடுவது. பாழ்கடிப்பு என்றால் இருப்பதை அதை பயன்படுத்த முடியாமல் சிதைத்து போடுவது. ஒரு அக்கிரமக்காரன் இருக்கிறான். அவன் தன் வயலில் ஒரு விதையை விதைத்திருக்கிறான், நன்றாக விளைந்திருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு வயலில் பயிர்கள் எல்லாம் பூச்சி அடித்து அழிந்து போகும். சில நேரங்களில் அது பாழாய் போகும், வீணாகி போகும். இப்படி ஏதாவது அழிவும் பலனும், அதாவது பலனில் அவர்கள் செயல்களில் அழிவோ பாழ்கடிப்போ வரும். இப்படியாக நடக்கும். இதுதான் துன்மார்க்கர், அக்கிரமக்காரர்கள். அவர்கள் நினைவுகள் கெட்ட எண்ணம், செயல்கள் தீமையா இருக்கும் போது, பொய் பேசும் போது, பிறரை ஏமாற்றி வாழும் போது, பிறரை கொடுமைப்படுத்தும் போது அவர்கள் செயல்கள் எல்லாம் அழிந்து போகும், வாழ்க்கடிக்கப்பட்டு போகும். சமாதான வழியை அவர்கள் அறியார்கள். சமாதான வழி என்பது அவர்களுக்கு தெரியாது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் இப்படி பிறரை கொடுமைப்படுத்துவதும், பாவம் செய்வதும், செயல்களிலும் நினைவுகளிலும் பாவமாய் இருப்பதும், இப்படியெல்லாம் வாழ்கிறவர்கள் பிறர் நிம்மதியை கெடுப்பார்கள். ஆனா அவர்கள் நிம்மதியை வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அந்த சமாதானம் அவர்களுக்கு கிடைக்காது என்று வேதம் சொல்லுகிறது. பிறரை துன்பப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாவத்தை செய்கிறவர்கள் அவர்கள் சமாதானமாய் வாழலாம் என்று எதிர்பார்க்க கூடாது. அது நடக்காது. அவர்களுக்கு சமாதானம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, கிடையாது. துன்மார்க்கருக்கு சமாதானம் கிடையாது. அப்படி என்றால் என்ன? ஒரு மனிதனுடைய சமாதான மனநிலை, நிம்மதியான மனநிலை என்றால் அது பரிசுத்த ஆவியானவர் அவன் மனதில் இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த மனம் சமாதானமாய் இருக்கும், நிம்மதியாய் இருக்கும். இப்படிப்பட்ட அந்த பரிசுத்த மனதில் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஆண்டவர் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படி இல்லாமல் நாம் இச்சை கொண்டு, உலக காரியங்களில் இச்சை வைத்துக் கொண்டு பலவித பாவங்களை செய்தால் அந்த பாவத்திற்குரிய பொல்லாத ஆவிகள் நம் இருதயத்தில் நுழைந்திருக்கும். நம் ஆவியில் அது ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொல்லாத ஆவிகள். அந்த பொல்லாத ஆவிகள் இருக்கும் போது
அதன் அருகில் பரிசுத்த ஆவியானவர் அமருவாரா? அருவருப்பும் குப்பை குப்பை கீழே கிடந்தால் அதில் போய் நாம் உட்காருவோமா? உட்கார மாட்டோம். அழுக்கான இடத்தில் அமருவோமா? அமர மாட்டோம். அழுக்கான உடைகளை உடுத்துவோமா? உடுத்த மாட்டோம். அதே போல பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த இருதயத்தில் தான் அமருவார். நம் இருதயம் பொல்லாத பாவத்தினால் நிறைந்து அதனால் பொல்லாத ஆவிகள் அதற்குள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்தில் பொல்லாத ஆவிகள், இருளின் கிரியைகள் இருக்கும். அந்த பொல்லாத ஆவிகள் இருக்கும் பொழுது அவைகள் நிம்மதியை தராது. பொல்லாத ஆவியால் நிரப்பப்பட்ட மனிதன், இருள் சூழ்ந்திருக்கிற மனிதனின் இருதயமானது நிம்மதியற்றதாய் இருக்கும். இதைதான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. நிம்மதி வேண்டும் என்றால், மனம் தெளிவாய் இருக்க வேண்டும், நிம்மதியா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி அவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டால் நிம்மதி நிச்சயம் வரும். சமாதானம் நம் இருதயத்தில் நிலைத்திருக்கும். அக்கிரமக்காரர்களுக்கு கிடையாது. பரிசுத்தவான்கள் நீதிமான்களுக்கே நிம்மதி. நிம்மதி என்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய சொத்து, மிக உயர்வான பொக்கிஷம். அதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கிறார், நீதிமான்களுக்கு தான் கொடுக்கிறார். பாவிகளுக்கு சமாதானம் கிடையாது, கர்த்தர் கொடுக்க மாட்டார். பொல்லாதவன் உள்ளே போயிருப்பான், அவன் யாருக்கும் நிம்மதியா இருக்க விட மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தால்தான் நிம்மதி வரும். இதை புரிந்து கொள்வோம். நம் இருதயத்தை எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வோம். எப்படி? நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்து கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதற்கு வேதம் வாசிக்க வேண்டும். வேதம் வாசித்து தினந்தோறும் 1 மணி நேரம் 4-5 அதிகாரங்கள் வாசித்தால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வேதத்தை முழுமையாய் வாசித்து முடிக்கலாம், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை. அப்படி நாம் படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம் வாழ்க்கை மறுரூபமடையும், சமாதானம் நிச்சயம் உண்டு. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும், எப்படிப்பட்ட தண்டனைகள் வரும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் தெரிந்து கொள்ளும் போது, ஒருவேளை இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் நாம் பாவம் செய்திருக்கிறோம், அதனால்தான் நமக்கு இது நேரிட்டு இருக்கிறது என்ற தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டால் அது பிரச்சனையாய் இருந்தால் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். ஒரு காரியம், தீமையான காரியம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை பற்றின தெளிவு வந்துவிட்டாலே சுலபமாய் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம். முதலில் நன்மையை விட தீமையை வருவதையும் நமக்கு வரப்போகிற ஆபத்துகளையும் தெரிந்து கொள்வது மிக மிக நன்மையானது. நன்மை வரும்போது திடீரென்று வந்தாலும் சந்தோஷமாய் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். தீமை வருவது முன்பே தெரிந்தால் அந்த தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியை நாம் நிதானித்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை ஜெபித்து அந்த தீங்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் முடியும். கர்த்தருடைய உதவியை கேட்க முடியும். அதற்கேற்ற காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்த முடியும். அதனால் நம்மிடத்தில் இருக்கிற பாவம் செய்தால் வருகிற எந்தவித பிரச்சனையும் என்ன என்பதை குறித்து தெளிவாய் தெரிந்து கொள்வது நம் வாழ்க்கைக்கு நல்லது. அதை குறித்து தியானிப்போம். இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை விட்டு கர்த்தருக்கு விரோதமாய் வேறு தெய்வங்களை வணங்குகிறவர்களும் கர்த்தருடைய நீதி நியாயங்களை கடைபிடிக்காமல் அக்கிரமம், கொடுமை, பொய், பித்தலாட்டம், மாயை, ஏமாற்று வேலை போன்ற காரியங்களை செய்து, அக்கிரமம், துன்மார்க்கம், மீறுதல், பாவம் போன்ற காரியங்களை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறவர்களுக்கு நிம்மதி இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சமாதானத்தை இழந்து போவார்கள். அவர்கள் மனதில் எவ்வளவு என்ன பொருள் இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்தில் நிம்மதி இருக்காது. ஏனென்றால் பாவம் பொல்லாத ஆவிகளை மனிதனின் இருதயத்தில் வருவதற்கு வாசலை திறந்து வைக்கும். பொல்லாத ஆவிகள் நுழைந்தவுடன்
அந்த ஆவிகள் மனிதனுடைய இருதயத்தின் நிம்மதியை கெடுத்துவிடும். அவைகள் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கும். இதனால் தான் பலர் மனநிலை பாதிப்பு கூட ஏற்படுவதுண்டு. பாவம் செய்ய 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 பொல்லாத ஆவிகள் அதிகமாய் அந்த மனிதனுக்குள் நுழையும் போது அது சிந்தையை கெடுத்து பாவத்தை, அதாவது மனநிலையை பாதித்து விடும். ஒரு உதாரணத்திற்கு பார்ப்போம். இது கெனசரேத் ஊர் சம்பவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை தெளிவாய் நமக்கு வெளிக்காட்டியிருக்கிறார். மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். கெனசரேத் ஊரில் ஆண்டவர் செல்லும் பொழுது சுடுகாட்டிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வருகிறான், பைத்தியம் பிடித்தவன். அந்த மனிதன் ஓடி வந்த போது கர்த்தர் அந்த மனிதனின் ஆவியை விலக்குகிறார். அவனுக்குள் இருந்து 2000த்திற்கும் மேற்பட்ட ஆவிகள் ஓடி போய் பன்றி கூட்டத்திற்குள் நுழைகிறது. அதனால் அந்த பன்றி எல்லாம் போய் கடலில் விழுந்து செத்து போகிறது. 2000த்திற்கும் மேற்பட்ட ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் இருந்தது என்பதற்கு இது சாட்சியாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, மனிதனுக்குள்ளும் மிருகங்களுக்குள்ளும் ஆவி நுழையும் என்பதும் இங்கு தெளிவாய் இருக்கிறது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை பொல்லாத ஆவிகளிடமிருந்து விடுதலையாக்க கர்த்தரால் முடியும், அவர் இதை செய்வார் என்பதையும் இந்த காரியத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதனால் மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் நுழையும், மிருகங்களுக்குள் நுழையும். அதை விரட்டிவிட கர்த்தரால் முடியும், கர்த்தருடைய நாமத்தினால் முடியும். இவையெல்லாம் முடியும் என்பது இங்கு நிரூபணமாகிறது இந்த சம்பவத்தில். அதனால் இது பொய்யல்ல, கட்டுக்கதை அல்ல, உண்மைதான். பாவம் செய்யும் போது பொல்லாத ஆவி வரும், பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியானவர் வருவார் நம்மை ஆளுகை செய்ய. அதனால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே கோணலாக்குகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை பாதையை கோணல் கோணலாய் மாற்றிக் கொள்கிறார்கள். நேராக பரிசுத்தமாய் நீதி நியாயத்தை செய்யாமல் பாவம் செய்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கை நேராக நிம்மதியாக செல்லாது. அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். பாவ வழியில் நடக்கிறவனுக்கு நிம்மதி என்பது என்னவென்று தெரியாது என்று வேதம் சொல்கிறது. அதனால் பாவம் செய்கிற மனிதன், அக்கிரமமாய் வாழ்கிறவன் சொல்லுகிற வார்த்தை, அவன் எப்படி நடக்கிறான் என்றால், நியாயம் அவனுக்கு தூரமாய் இருக்கிறது. பாவம் செய்கிற மனிதனுக்கு நியாயம் தூரமாய் இருக்கிறது. நியாயத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் செய்வதெல்லாம் அநியாயம் என்று பொருள். நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது என்பான். வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள். பிரகாசத்திற்கு காத்திருந்தோம், இதோ அந்தகாரத்தில் நடக்கிறோம். வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், ஆனால் இருள்தான் கிடைத்தது. வெளிச்சம் வருமென்று எதிர்பார்த்திருந்தோம், எங்கள் வாழ்க்கையில் இருள்தான் வந்தது. பாவ வழியில் வந்தால் இருள்தான் வரும். இருள் என்றால் பொல்லாத ஆவி, அது வந்துதான் வாழ்க்கை இருண்டு போகும். துன்பம், துயரம், போராட்டம், பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள், நிம்மதியின்மை எல்லாம் வரும். பாவம் செய்தால் அதான் வரும். பாவம் செய்துவிட்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும், நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்க மாட்டார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நாம் மனம் திருந்த வேண்டும். நம்மிடத்தில் உள்ள அக்கிரமம், பாவம், மீறுதல், அநியாயம் இதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நீதி, நியாயம், பரிசுத்தம் போன்ற காரியங்களை தியானித்து வாழ வேண்டும். அதை கை கொண்டு நடக்க வேண்டும். பாவம் செய்கிறவர்களுடைய நிலை எப்படி இருக்குமா? நாங்கள் கண் பார்வை இல்லாதவர்களை போல, பார்வையற்றவர்களை போல சுவரை பிடித்து கொண்டு திரிகிறோம். நடக்க முடியாமல் சுவரை பிடித்து கொண்டு திரிகிறார்களாம். சுவரை பிடித்து கொண்டு நடக்கிறார்களாம். நேராக நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. இரவில் இடறுகிறது போல பகலிலும் இடறுகிறோம். நடந்து போகும்போது கால் தள்ளாடுகிறது, இடறுகிறது. இப்படியும் நடக்கும், பகலிலேயே இப்படி நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது சரீர உபாதையினால் இப்படிப்பட்ட நிலை வருகிறது. இது நம் முதுகெலும்பில், கழுத்து பகுதிகளில் பாதிப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய பலன் முழுவதும் கழுத்து நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு மூளைக்கு இரத்த ஓட்டம் செல்லாத பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலை, மிகவும் கடினமான அந்த நிலை அது. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது நம்மால் நேராக நிமிர்ந்து நடக்க முடியாது. சுவரை பிடித்து கொண்டுதான் நடக்க முடியும். பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். நிமிர்ந்து நடக்க கூட முடியாது. தள்ளாடி கைகளை பிடித்து கொண்டுதான் மயக்கம் வருவது போல இருக்கும். அதனால் சுவற்றை பிடித்து கொண்டுதான் பகலில் நடக்கிற நிலை வரும். இது கர்த்தர் கொடுக்கிற தண்டனை. நம்முடைய அக்கிரமத்திற்கு
அவர் கொடுக்கிற தண்டனை. இது வருகிறது என்றால் அதற்கு முன்பாக முதுகெலும்பில் கழுத்தின் பின்பகுதியில் பிடரியில் ஏற்படும் பாதிப்பினால் இப்படி நடக்கிறது. இது ஒரு வியாதியை குறிக்கிறது, பெயர் தெரியவில்லை. ஒரு விதமான கில்டினஸ் வரும். இதனால் அவர்கள் நடந்து செல்ல முடியாது. செத்தவர்களைப் போல பாழ் இடங்களில் கிடக்கிறோம். செத்தவர்களைப் போல அவர்கள் ஒரு இடத்தில், அதாவது செத்தவர்கள் கல்லறையில் இருப்பார்கள் அல்லவா, அடக்கம் செய்திருந்தார்கள். அது போல அவர்கள் வாழ்க்கையில் பாவம் செய்து இந்த தண்டனையை பெற்றவர்கள், முதுகெலும்பு பாதிக்கப்படுகிறவர்கள், அவர்கள் ஒரே அறையில் ஒரே இடத்தில் படுக்கையில் கிடப்பார்கள், பாழ் இடங்களில் கிடப்பார்கள். அவர்களால் செயல்பட முடியாது. மிகுந்த துன்பத்திற்கிடையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதைதான் இது குறிக்கிறது. நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உரிமிக் கொண்டும் புறாக்களைப் போல கூவிக்கொண்டும் இருக்கிறோம். மிகுந்த துன்பத்தில் இருக்கிறோம் என்று பொருள். நியாயத்திற்கு காத்திருந்தோம், அதை காணோம். அக்கிரமக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை இது. நியாயத்திற்காக நாங்கள் காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்காக, பாதுகாப்புக்காக காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரம் ஆயிற்று. எங்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கவில்லை. அக்கிரமக்காரர்கள் வேதனையை சொல்லப்படுகிறது. எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறார்கள் என்று. அக்கிரமம் செய்வதனால் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். இப்படிப்பட்ட பாடுகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள் வந்தது என்றால் நாம் அவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கோம் என்று பொருள். நாம் அப்படிப்பட்ட அக்கிரமம் செய்திருக்கிறோம் என்று பொருள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நம் அக்கிரமத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லை என்று மறுதளிக்க கூடாது. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்தது. கர்த்தாவே, நாங்கள் ஒரு காரியத்தில் மீறவில்லை, எல்லாம் சரியாக செய்து ஏதோ ஒரு காரியத்தில் மீறுதல் செய்து விட்டோம் என்று இல்லை. நாங்கள் அநேகம் மீறுதல்கள் செய்தோம். அதிகமாய் மீறுதல்கள். எதை கர்த்தர் சொன்னாலும் அதை மீறி நடப்பது. இப்படி அநேகம் மீறுதல்களை நாங்கள் செய்தோம். எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் பாவங்களே வந்து உம்மிடத்தில் சாட்சி சொல்லுகிறது. நாங்கள் செய்த பாவங்கள் அவ்வளவு அக்கிரமம். எங்கள் பாவங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக சாட்சியாய் இருக்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது. மீறுதல்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு செயலை சொல்லி இருக்க அதை மீறி கொண்டு செய்வது. செய்யாதே என்றால் செய்வது, செய் என்றால் செய்யாமல் இருப்பது, அதுதான் மீறுதல். எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் சாமி, நாங்கள் செய்த அக்கிரமங்கள் எங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி தேவனை விட்டு விலகினோம். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது, கர்த்தர் என்னை காப்பாற்றவில்லை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, கர்த்தர் எனக்கு இதை கொடுக்கவில்லை, அதை கொடுக்கவில்லை என்று நாம் பாவம் செய்து, நாம் அக்கிரமம் செய்து அந்த நிலையில் இருப்போம். ஆனால் நாம் படுகிற துன்பத்திற்கெல்லாம் கர்த்தரை குறை சொல்லிக் கொண்டிருப்பது, கர்த்தர் மேல் பொய்யாய் பேசுவது, அவரை விட்டு விலகி வேறு வேறு தனக்கென்று தானே தெய்வங்களை உண்டாக்கி கொள்வது. இப்படிப்பட்ட பாவங்களை செய்தோம். கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவது, பொய்யும் பேசுவது, கர்த்தரை விட்டு விலகி போவது, இப்படி எல்லா பாவங்களையும் நாங்கள் செய்தோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். பிறரை வேதனைப்படுத்தும்படியாக பேசினோம். பிறரை கொடுமைப்படுத்தினோம், பேசி கொடுமைப்படுத்தினோம். அவர்களுக்கு விரோதமாக பேசினோம். கலகம் உண்டாகும்படி பேசினோம். ஒருவர் மனதை காயப்படுத்தி கொடுமைப்படுத்தும்படி பேசுவது, அவர்கள் துடிதுடிக்க பேசுவது. இன்னொன்று, ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு 4 பேர் இருக்கும் இடத்தில், 3 பேர் இருக்கும் இடத்தில் கலகம் மூட்டி விடுவது. எதையாவது ஒருவருக்கொருவர் கலக பேச்சு, பிரச்சனை தோன்றும்படியாக, ஒரு பெரிய சண்டை வரும்படியாக பேசி விடுவது. இதுதான் கலக பேச்சு. கொடுமைப்படுத்தினோம், கலகத்தை மூட்டினோம். கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். கள்ள வார்த்தைகள், இல்லாததை ஆமாம் என்றும் இருப்பதை இல்லை என்றும் கள்ள வார்த்தை பேசுவது, தவறான இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கலகம் மூட்டி பிரச்சனைகளை உண்டு பண்ணி, சண்டைகளை உண்டு பண்ணி, ஜனங்களை, பிறரை துன்பப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது, இப்படியெல்லாம் நாங்கள் செய்தோம். நியாயம் பின்னிட்டு திரும்பியது. நியாயம் எங்களை விட்டு ஓடியே போய்விட்டது. நீதி தூரமாய் நின்றது. நீதிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல்
அது தூரமாய் நின்றது. நாங்கள் செய்வதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், அநீதி, பாவம். நீதி தூரமாய் போய்விட்டது. சத்தியம் வீதியிலே இடறி, சத்தியம் வீதியிலே இடறி அங்கே நின்று விட்டது. அதுவும் கிட்டே நெருங்கவில்லை. உண்மை இல்லை. சத்தியம் என்றால் உண்மை. உண்மை எங்களிடத்தில் கொஞ்சமும் இல்லை. யதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போயிற்று. யதார்த்தம் உள்ளதை உள்ளதென்றும் தெளிவான மனநிலையில் பேசுகிற ஒரு வார்த்தையும் எங்களிடத்தில் இல்லவே இல்லை. எல்லாவற்றிலும் வஞ்சக பேச்சு, கலகமூட்டும் பேச்சு, கலகமூட்டும் செயல்கள், எல்லாவற்றிலும் பிரச்சனைகள். யதார்த்தமாய் சாதாரண ஒரு மனநிலையில், நிம்மதியான மனநிலையில் ஒரு சாதாரண வார்த்தைகளே கிடையாது. எப்பொழுதும் குழப்பம், சண்டை, துன்பத்தை விளைவிப்பது பிறருக்கு. இப்படிப்பட்ட பேச்சுகள் தான். இப்படியெல்லாம் செய்தோம். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியம் இருந்த சத்தியம் எல்லாம் எங்களை விட்டு ஓடி போய்விட்டது. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். எங்கள் மத்தியில் இருந்து இப்படிப்பட்ட தீமையை விட்டு விலகி நல்லவனாய் வாழ வேண்டும் என்று நீதிமான் ஆகிறவனை கொள்ளையடித்து விடுகிறார்கள். அவனை அவனுடையது எல்லாவற்றையும் பறித்து கொண்டு அவனை துன்பப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கொடுமைப்படுத்துவது. யாராவது தவறான இந்த மனிதர்களோடு சேர்ந்திருக்கிற ஒரு மனிதன் திருந்த விட்டால் அவனை கொள்ளையடித்து விடுவது, அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவது, அக்கிரமம் செய்து பிறரை கொடுமைப்படுத்துவது, தீமை விளைவிப்பது பிறருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்தோம். இந்த காரியங்கள் இஸ்ரவேலரின் மத்தியில் இருந்தது. இப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து கர்த்தர், இதெல்லாம் நியாயமில்லை, இவர்கள் செய்வது அளவுக்கு மீறியது, இவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து விசனம் உள்ளவர் ஆனார். இப்படி செய்கிறார்களே, இப்படி துன்மார்க்கமாய் அக்கிரமமாய் வாழ்கிறார்களே என்று விசனப்பட்டாராம். கர்த்தர் விசனப்படுத்தினோம். நாம் பாவம் செய்வது கர்த்தருக்கு விசனப்படுத்துகிறோம். மனிதன் பாவம் செய்து கர்த்தரையே விசனப்படுத்துகிறார். மற்ற மனிதர்களை துன்பப்படுத்துவது மட்டுமல்ல, கர்த்தரையே விசனப்படுத்துவது, அவர் மனதை வேதனைப்படுத்துவது. எப்படிப்பட்ட மனித பிறவியோ இது தெரியவில்லை. நாம் தான் அவ்வளவு செய்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை பிறருக்கு துன்பம், நான் வாழ வேண்டும் என்று பிறருக்கு துன்பம் கொடுத்து, கொடுமைப்படுத்தி, கலகம் மூட்டி, போய் பித்தலாட்டம், எல்லா வித்தையும் செய்து கடைசியில் கர்த்தருக்கும் மனவேதனை உண்டு பண்ணி, ஏன் பிறக்க வேண்டும் இப்படி ஒரு பிறப்பு? பரிசுத்தமாய் வாழ்ந்து இன்பமோ துன்பமோ வாழ்ந்து விட்டு போகலாமே. இப்படி அக்கிரமம் நடக்கிறது. ஒருவன் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் பார்க்கிறாராம். ஒருவனாவது என்னிடத்தில் வந்து ஜெபிக்கிறானா? இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, இவ்வளவு அக்கிரமம் நடக்கிறதே, ஒருவனாவது வந்து என்னிடத்தில் ஜெபிக்கிறானா என்று கர்த்தர் பார்க்கிறார், காப்பாற்றும்படியாக. இது தேவ நீதி. ஒரு மனிதனாவது விண்ணப்பம் செய்தால்தான் கர்த்தர் அங்கு வந்து காப்பாற்றுவார். அப்படி அவர் செய்ய பார்க்கிறார். ஒருவனாவது இருக்கிறானா என்று பார்க்கிறார். ஒரு மனிதனாவது நல்லவனாக இந்த அக்கிரமத்தை பார்த்து எதிர்த்து, கர்த்தாவே இதை சரிப்படுத்தும் என்று என்னிடத்தில் வந்து கேட்கிறானா என்றால் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்கிறார்கள், ஒருவனும் என்னிடத்தில் வந்து ஜெபிப்பதில்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டாராம். ஒருவன் கூடவா இல்லை, இப்படி இருக்கிறார்களே என்று. ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி, அவருடைய கரங்களே அவருக்கு பாதுகாப்பாய். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தினால், அவரே பிதாவாகிய தேவன் குமாரனுடைய ஜெபத்தினால், பரிசுத்த ஆவியானவரின் ஜெபத்தை கேட்டு அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. தேவ நீதியே அவரை தாங்குகிறது. அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி என்று சொல்லும் பொழுது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் கரங்களே அவருக்கு ரட்சிப்பாய் இருக்கிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. எல்லா மனிதர்களும் கெட்டு போனவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாவமில்லாத பரிசுத்தராய் இருந்தார். அவரை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையையும் சிலுவை மரணத்தையும் இங்கு குறிக்கிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, நீதியை மார்க்கவசமாக அணிந்து, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் சர்வாயுத வர்க்கம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், கடைசி கால சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணிந்திருந்தார் என்று
இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து பிரஸ்பிளேட், அவர் குண்டு பாயாமல் இருப்பதற்கு அணிவார்கள் அல்லவா, மார்க்கவசம் கவசமாக போட்டுக் கொள்கிறார். ரட்சிப்பு என்னும் சீராவை தமது தலையில் வைத்திருக்கிறார். தலையில் போடும் அந்த இரும்பினாலான கேப் போடுவார்கள் அந்த காலத்தில், அந்த தலை சீரா அது போட்டுக் கொள்ளப்படுகிறது. ஹெல்மெட் அதைதான் சொல்கின்றது. ரட்சிப்பு, பாதுகாப்பு, பிறரை பாதுகாப்பது, பிறரை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவது அவருக்கு ஹெல்மெட் போல இருக்கிறதாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி, நாம் துணியை உடுத்துவது, நாம் நம் துணியை உடுத்திக் கொள்வது போல நீதி சரி கட்டுதலை கர்த்தர் செய்கிறார். பாவம் செய்தவர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் அவர் வஸ்திரம் உடுத்தி இருப்பதற்கு சமமா, அவருடைய வஸ்திரத்திற்கு சமமாக நீதி சொல்லப்படுகிறது. வைராக்கியத்தை சால்வையாக போர்த்தி கொண்டார். கர்த்தர் வைராக்கியத்தை சால்வையாக, வைராக்கியமாய் இருக்கிறார். நீதி சரி கட்டுவதற்கு அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். நல்லோர்களுக்கு, நீதிமான்களுக்கு அவர்கள் செயல்களுக்கு ஏற்ற நன்மையை செய்யவும், துன்மார்க்கருக்கு அவர்கள் செயலுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்கவும் கர்த்தர் வைராக்கியமாய் இருக்கிறார். நிச்சயம் அதை சரியாக அவர் செய்வார். அவரவர் செயல்களுக்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்திற்கு, கர்த்தரை எதிர்த்து வாழ்ந்த ஜனங்களிடத்தில் அவர் தம்முடைய உக்கிரத்தை சரி கட்டுவார். அவருடைய கோபத்தை எல்லாம் தீர்ப்பார். அப்படி என்றால் கர்த்தரை எதிர்க்கிறவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். மிகப்பெரிய ஆபத்துகள் அவர்களுக்கு வரும். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு, அவர்கள் கர்த்தருடைய எதிரிகளுக்கு, கர்த்தரை எதிர்த்தவர்களுக்கு அவர்கள் செயல்களுக்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார். அதே போல தீவுகளுக்கு ஏற்ற பலனையும் தருவார். உலகத்தில் இருக்கிற தீவுகள், சிறிய பெரிய தீவுகள், கடலில் இருக்கிற தீவுகள் இருக்கிறது அல்லவா, அவைகளும் அவைகளின் செயல்களுக்கு ஏற்ற பலனை தருவார். அப்படி என்றால் தீவுகளிலிருந்து கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் செயல்பட போகிறது. அநியாயங்கள், அக்கிரமங்கள் தீவுகளில் அதிகமாய் நடக்க போகிறது. அப்படிப்பட்டவைகளை கர்த்தர் அழித்து தீர்ப்பார் என்று பொருள். தீயவர்கள் அநேகம் பேர் தேசங்களில் இருந்தால் ஆபத்து நேரிடுகிறது என்று தீவுகளில் போய் குடியிருக்க தொடங்குகிறார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்களாய் இருப்பவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட அக்கிரம நினைவுகள் உள்ளவர்கள் தீவுகளில் போய் வாழ்ந்து கொள்கிறார்கள். தேசங்களில் குடியிருந்தால் ஆபத்துகள் நேரிடும், போராட வேண்டியிருக்கும் என்று இப்படி அவர் தப்பித்துக் கொள்ள வழி தேடுகிறார்கள். தீவுகளையும் நியாயத்திற்கு கர்த்தருக்கு தெரியும், அழித்து போடுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி அவருடைய நாமத்திற்கும் மேற்கு திசையில், அதாவது அமெரிக்கா கண்டம் அந்த பகுதிகளில் இருந்து அவருடைய நாமத்துக்கு பயப்படுவார்கள். அமெரிக்க கண்டம் இருக்கிறது அல்லவா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த பகுதிகளில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஜனங்கள் பயப்படுவார்கள். கிழக்கில் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து அவருடைய மகிமை வெளிப்படும். கிழக்கில் என்றால் ஜப்பான் போன்ற தேசங்கள் இருக்கிற கிழக்கு பகுதி. இந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். மிகப்பெரிய நியாய தீர்ப்புகள் வரும். கர்த்தரே தெய்வம் என்று எல்லோரும் உணர்ந்து கொள்ளும்படியாக பல தீமைகளை கர்த்தர் அகற்றி போடுவார். இயற்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். அப்பொழுது ஜனங்கள் பயப்படுவார்கள் கர்த்தருக்கு. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இது மிகப்பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் கர்த்தர், அந்தி கிறிஸ்து உலகத்தை மிரட்டி கொண்டு அநியாயம் பண்ணி கொண்டிருப்பான். மிகப்பெரிய தீமைகள், உலகத்தில் இல்லாத தீமைகளை எல்லாம் அவன் செய்து கொண்டிருப்பான். இதுவரை பூமி கண்டிராத அளவுக்கு பாவத்தை அவன் நடப்பிப்பான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுவார். கர்த்தருடைய ஆவியானவரே இறங்குவார் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக அவரை இறங்கி பரிசுத்த ஆவியானவர் அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வார். கிழக்கில் இருந்து கர்த்தருடைய மகிமை விளங்கும். மிகப்பெரிய அந்தி கிறிஸ்துவின் செயல்களை முறியடித்து போடுவார். கிழக்கு பகுதி, பூமியின் கிழக்கு பகுதியான தேசங்களில். மேற்கு பகுதியில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஜனங்கள் பயப்படுவார்கள். அங்கும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்.
கர்த்தருடைய புகழ்ச்சி எங்கு உண்டாகிறதோ, அவர் செயல்கள் பெரியதாய் செய்யும் பொழுது ஜனங்கள் கண்டு பயப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். மீட்பர் சீயோனுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தை விட்டு, கர்த்தருடைய மீறுதலை விட்டு, கர்த்தருக்கு மீறுகிற செயலை விட்டு மனம் திரும்புகிறார்கள் அல்லவா? பரிசுத்தவான்கள் நாம் தான். மனம் திரும்பிய நம்மை போன்றவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மீட்பர் வருகிறார். இரண்டாம் வருகையில் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த நற்செய்தியை தான் இங்கு சொல்லப்படுகிறது. மனம் திரும்புகிறவர்களுக்கு நற்செய்தி. இதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு கூட சேர்ந்து நாம் நம் துன்பங்களை எல்லாம் விட்டு ஒழித்து பரிசுத்த நகரத்திற்கு சென்று வாழப்போகிறோம். இன்னொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மனம் திரும்பியவர்களுக்கு கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்கிறது. அவரோடு செல்ல போகிறோம். அவரோடு சேர்ந்து கொள்வோம். 1000 வருடம் இந்த பூமியில் அரசாள்வோம். அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமி வரும். அப்பாவோடு எப்பொழுதும் இருக்கலாம், எங்கிருந்தாலும். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியிடமிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியும் வசனமும் நம்மிடமும் நம்முடைய சந்ததியினர் எல்லாரிடமும் இருக்கும். நம்மை விட்டும் பரிசுத்த ஆவியானவர் விலக மாட்டார். நம் சந்ததியிடமிருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் விலக மாட்டார். கர்த்தருடைய வசனம் நமக்கும் எப்பொழுதும் இருக்கும். நம்முடைய சந்ததியிடமிருந்தும் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கும். அப்படி என்றால் பொல்லாப்பு இனி கிடையாது. தீயவன் நம்மை தொடமாட்டான். நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் கர்த்தரோடு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். நாம் இனி பாவம் செய்ய மாட்டோம். பரிசுத்தமாய் மாறி விடுவோம். நிச்சயமாக நிரந்தரமாக பரிசுத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுவார். பாவம் செய்யவே மாட்டோம். அப்படி நம்மை மாற்றி விடுவார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். மீறுதல்களையும் பாவத்தையும் விட்டு மனம் திரும்பி வருகிறவர்கள் கர்த்தரோடு சேர்ந்து கர்த்தருடைய ஆவியை பெற்று நிரந்தரமாய் கர்த்தருடைய வசனத்தை பெற்று வாழ்வார்கள். அவர்கள் சந்ததியும் அப்படியே வாழ்வார்கள். இனி ஒரு தீங்கு வராது. ஒரு முறைதான் எல்லாம் ஒழிந்து விட்டது, இனி கிடையாது. மனம் திரும்பி விட்டோம் என்றால் புது வாழ்வு, சமாதானம் மட்டும்தான். இனி தீங்கே இல்லை. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.